ஹாய், திஸ் இஸ் யாரோ மீம்ஸ். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, ஜென்ரல் அவேர்னஸில் எப்படி 40 அவுட் ஆஃப் 40 எடுக்கலாம் அப்படிங்கிறது தான். நிறைய பேர் ஜிகே படிச்சுட்டே தான் இருப்போம், டெய்லி படிச்சுட்டே தான் இருப்போம். ஆனாலும் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியாது. ஏன்னா ஒரே ரீசன், நமக்கு மறந்து போயிடும். சில பேர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், பட் நம்ம படிக்க ஆரம்பித்தாலே ஒரு கடுப்பாக இருக்கும். என்னடா இது இப்படி கொடுத்துருக்காங்க, இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கடுப்பாக இருக்கும். ஸோ படிக்கிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வராது. இன்னும் சொல்லப்போனால் ஐபிபிஎஸ் கிளர்க்கில் ஒரு 2 கேப்சூல்லேருந்து தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்துச்சு. அந்த கொஸ்டின்ஸ் இதிலே தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி யாரோ மீம்ஸில் நான் அந்த பிடிஎஃபை போடுறப்போ, இப்படி ஒரு வெப்சைட் இருக்கா அப்படின்னு சொல்லி 2-3 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, என்னென்ன வெப்சைட்ஸ் முதல்ல இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு எந்த வெப்சைட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ எதெல்லாம் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணால் 40 அவுட் ஆஃப் 40 வாங்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இதுதான் லிஸ்ட் ஆஃப் வெப்சைட்ஸ். என்னென்ன வெப்சைட்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறாங்க, அதாவது பேங்கிங் எக்ஸாமுக்கு ரிலேட்டடாக எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் கொடுக்கக்கூடிய பெஸ்ட்டு 14 வெப்சைட்ஸ் இது தான். இது போக இன்னும் குட்டி குட்டி வெப்சைட்ஸ் நிறைய இருக்குது. அது தெரிஞ்சிச்சுன்னா அதையும் உங்களுடைய லிஸ்ட்டோட ஆட் பண்ணிக்கோங்க. பட் இதுதான் மேஜர் 14 வச்சுக்கோங்களேன். இந்த 14 வெப்சைட்ஸ் தான் மோஸ்ட்லி எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு வெப்சைட்டை யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு எப்போதுமே நம்ம சொல்லக்கூடியது வந்து அஃபேர்ஸ் க்ளவுட் தான். அஃபேர்ஸ் க்ளவுடை படித்தா போதும், கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அதை படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா படிக்கவே முடியாது. அந்தளவுக்கு இருக்கும். அது ஒரு மாதிரி என்ன சொல்ல, என்னென்னலாமோ நம்ம காலேஜில் படிச்சுட்டு வந்திருப்போம். ஆனால் இந்த ஒரு அஃபேர்ஸ் க்ளவுட் ஒரு இதை படிக்கிறதுக்கு பேசாமல் நம்ம காலேஜில் இன்னும் நல்லா படித்து ஏதோ ஒரு வேலைக்கு போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு அந்த அஃபேர்ஸ் க்ளவுட் நம்மளை கொண்டு போயிடும். பட் இன்னும் ஒரு 13 வெப்சைட்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே பார்க்கணும். இப்போ நார்மலாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வேணும். ஒன்றும் இல்லை, இந்த ஒரு 14 வெப்சைட்ஸ் இருக்கா, நிறைய ஹார்டின்ஸ்லாம் இருக்குது. இந்த ஹார்டின்ஸ்லாம் பாருங்களேன். இப்போ இந்த இருக்க 14ல் இப்போ எனக்கு டக்குன்னு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த 8 பிடிக்குன்னு சொல்லுவேன், 9 பிடிக்குன்னு சொல்லுவேன், 10 பிடிக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஹார்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. இதே மாதிரி தான் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா வெப்சைட்லேயும் போய் பாருங்கள். ஒவ்வொரு வெப்சைட்டும் ஒவ்வொரு ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு மாதிரியான பிக்சர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு வெப்சைட்டில் நம்ம படிக்கிறதுக்கு நமக்கே என்ன சொல்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு வைங்களேன். ஒரு போர் அடிக்காது. என்னடா இது இப்படி கொடுத்துருக்கானே அப்படின்னு தோணாது. ஏன்னா ஃப்ராங்காக சொல்கிறேன், எனக்கு அஃபேர்ஸ் க்ளவுடை பார்த்தா செம்ம கடுப்பாகும். அதே இது கிரேடப்பை பார்த்தா எனக்கு கொஞ்சம் படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதாவது படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நமக்கே ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு இதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இங்கே இருக்க இந்த 14 வெப்சைட்டில் பெஸ்ட்டுன்னு நினைக்கிற ஒரு 5 வெப்சைட் எடுத்துக்கோங்க. 5 வேண்டாம், அஃபேர்ஸ் க்ளவுட விட்டுருங்க. மிச்சம் இருக்க 13 இருக்கா, 13ல் ஒரு 3 to 4 உங்களுடைய கன்வீனியன்ட்டை பார்த்துக்கோங்க. 3 to 4 எடுத்துக்கோங்க. படிக்க படிக்க உங்களுக்கு இன்னும் படிக்கணும் அப்படின்னு தோணணும். அந்த மாதிரி ஒரு வெப்சைட்ஸ் 5 எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரீட் பண்ணுங்கள். இந்த கரண்ட் அஃபேர்ஸை படித்து முடிச்சுட்டு நீங்கள் ஒரு 3 வெப்சைட் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 வெப்சைட்டை படித்து முடித்ததுக்கப்புறம் அஃபேர்ஸ் க்ளவுடை படிக்குவாங்க. அஃபேர்ஸ் க்ளவுடில் படித்தீங்க அப்படின்னா இந்த 3 வெப்சைட்டோட காம்பினேஷனாக தான் இந்த அஃபேர்ஸ் க்ளவுட் இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து அஃபேர்ஸ் க்ளவுடில் அதில் வந்துடும். ஸோ 2 தடவை இல்லை 3 தடவை படித்த மாதிரி இருக்கும். ஸோ நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கலாம். என்னடா இது எல்லாருமே 4-5 வெப்சைட்டை போடுறாங்க, இந்த வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள், வாரம் இதை போடுங்க அதை போடுங்கன்னு மட்டுமே சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்கலாம். இதை எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ட்ரிக்ஸ் இருக்கும், இல்லை இப்படி படிக்கலாம் இல்லை அப்படி படிக்கலாம்னு யாருமே சொல்ல மாட்டேங்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஸோ இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதே ஸ்ட்ராட்டஜியை சொல்கிறேன், உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இதை ஃபாலோ பண்ணுங்கள். மேபி இந்த ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு பிடிக்கல, இது என்னடா இது ஒரு மொக்க ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ இது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, ஒரு சாதாரணமாக அடா எடுத்துக்கோங்க. அடாவில் மேக்ஸிமம் 10 to 15 தான் இருக்கும், 50 லைன்ஸ் தான் இருக்கும். 15 ரீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பரில் நீங்கள் என்னென்ன படிச்சிங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாயிண்ட்டாக நோட் பண்ணுங்கள். பாயிண்ட் 1, அதாவது மோடி ஏதாவது ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, இல்லை மோடி எங்கேயாவது போயிருக்காரு அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயமும், அந்த 15 விஷயமும் என்ன அப்படின்னு சொல்லி கரெக்டாக நோட் பண்ணுங்கள். படித்து முடிச்சதுக்கப்புறம் நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 4 பாயிண்ட்ஸுக்கு மேலே நம்மளால் தாண்டவே முடியாது. ஏன்னா அதுக்கு மேலே நம்மளால் மறந்துடுவோம். அதுதான் ஒரே கான்செப்ட், கம்ப்ளீட்டாக மறந்துடுவோம். இப்போ என்ன பண்ணுங்கள், மறுபடியும் அதே கரண்ட் அஃபேர்ஸுக்கு போங்க, திருப்பியும் ரீட் பண்ணுங்கள். திருப்பியும் ரீட் பண்ணிவிட்டு
இந்த பாயிண்ட்ஸை மறுபடியும் ஒன்றுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 2 3 ஸ்டார்ட் பண்ணுங்கள். எவ்வளோ எழுதுறீங்கன்னு பாருங்கள். கூட கண்டிப்பாக ஒரு பாயிண்ட்டாவது எழுதுவீங்க. ஸோ இதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப டைம் இழுக்கிற மாதிரி இருக்கும். 1 hour கூட ஆகலாம். பட் இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா அன்னைக்கு உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக மறக்கவே மறக்காது. இதே இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸை படித்து இது வந்து பேசிக் லெவல். ஒரு ஃபஸ்ட் டே நீங்கள் ஆரம்பிக்கும் போது இப்படி பண்ணுங்கள். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மோடி ஒருத்தர் இருக்கார். மோடி ஏதோ ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா மோடியை பற்றி படிக்கிறீங்க. மோடி என்ன கான்ஸ்டியூன்சியில் நின்று வின் பண்ணார். ஸோ ஏதோ ஒரு ஸ்டேட்டில் தான் நின்று வின் பண்ணியிருப்பார். ஸ்டேட்டில் ஏதோ ஒரு கான்ஸ்டியூன்சியில் தான் நின்றுருப்பார், வின் பண்ணியிருப்பார். ஸோ அந்த கான்ஸ்டியூன்சி என்ன? ஸோ மோடி இப்போ என்னவா இருக்கார்? ப்ரைம் மினிஸ்டராக இருக்கார். ஸோ இதே மாதிரி அவரை பற்றின டீட்டெயில்ஸை அதை பக்கத்துலேயே எழுதி பழகுங்க. அதாவது மோடி என்ன பண்ணியிருக்காரு. இப்போ ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து டெல்லியில் இருக்கார். மோடி வந்து டெல்லியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. டெல்லியோட சிஎம் யார், கவர்னர் யார்? இது எல்லாத்தையும் மோடியை பற்றி படிக்கும் போதே அது வந்து ஒரு சர்க்கிளாக வச்சு ஃபார்ம் பண்ணி அது ரிலேட்டடான எல்லா விஷயத்தையும் படிச்சிட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயம் அதில் கவர் ஆகும். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஒரே நாளில் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ரொம்ப வேகாக இருக்கும். ஏன்டா படிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் இப்போ ஒன்றும் இல்லை, வேர்ல்டு பேங்க் இப்போ 2-3 டேஸாக கரண்ட் அஃபேர்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேர்ல்டு பேங்க் தான் நிறைய கடன் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ வேர்ல்டு பேங்கை பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, அதோட இப்போ சீஃப் யாராக இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களை ஓரளவுக்கு எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியுமோ படிச்சிருங்க. இப்போது இதே வேர்ல்டு பேங்க் நாளைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதோட ஹெட் குவார்ட்டர்ஸும் அதோட சீஃப் யார் அப்படிங்கிறத வந்து நம்ம ரீகால் மட்டும் பண்ணால் போதும். இன்றைக்கி வந்து அதை சர்ச் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். நாளைக்கு நம்ம அதை படிக்கும்போது வேர்ல்டு பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே தான் இருக்குது, அதோட சீஃப் இவர் தான் அப்படின்னு சொல்லி ரீகால் பண்ணிட்டு டக்குன்னு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னிலேருந்து ஒரு 10 நாளில் ஒரு 10 தடவையாவது வேர்ல்டு பேங்கை பற்றி படிப்போம். 10 தடவை அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இதுதான் அப்படின்னு நம்ம ரீகால் பண்ணும்போது அது நமக்கு மறக்கவே மறக்காது. இப்போ சொன்னது எல்லாமே நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி பார்க்கணும் அப்படிங்கிறது பார்த்து எழுதக்கூடாது, பார்க்காம எழுதணும். அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணிவிட்டு அந்த மொபைல் எங்கேயாவது தள்ளி வச்சுருங்க. தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதி பாருங்கள். திருப்பி மொபைல் எடுத்து ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிட்டு மொபைலை தள்ளி வச்சுட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி பாருங்கள். பார்த்து எழுதி வைக்காதீங்க. ஏன்னா அது சில பேர், என்னுடைய ஃப்ரெண்ட்லாம் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்து எழுதுவார். எழுதி என் கைக்கு மறக்காது அப்படிங்கிறாரு அவர். ஸோ அதெல்லாம் அந்த கான்செப்ட்லாம் ஒத்தே வராது. ஸோ எவ்வளோ மெமரைஸ் பண்ண முடியுமோ மெமரைஸ் பண்ணணும். நம்மளுக்கு மெமரைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நிறைய பேருக்கு கம்மி. நம்மளுடைய ஏஜ் அப்படி தான். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம திருப்பி பண்ணும்போது அது நமக்கு மறக்காது. அப்படி தான் அந்த கரண்ட் அஃபேர்ஸை படித்து ஆகணும். ஆக்சுவலாக இந்த செக்ஷனோட நேமே என்ன அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் தான். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்ங்கிறது ஒரு 3 பார்ட்டு சேர்ந்தது தான் ஒரு ஜென்ரல் அவேர்னஸ். என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ், பேங்கிங் அவேர்னஸ், ஸ்டாட்டிக். இந்த 3ம் கம்பைன் பண்ணி தான் ஜென்ரல் அவேர்னஸ்ங்கிற அந்த 40 மார்க்ஸ் வரப்போகுது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே 40 மார்க்கு வரப்போகிறதில்ல, பேங்கிங் அவேர்னஸ் ஃபுல்லுமே 40 மார்க்குக்கு வரப்போகிறதில்ல, ஸ்டாட்டிக்கும் 40 மார்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வரப்போகிறது இல்லை. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு பேங்கிங் அவேர்னஸுக்கும் ஸ்டாட்டிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் வேணால் டெய்லி மாறலாம். பட் ஸ்டாட்டிக் அவேர்னஸும் பேங்கிங்கில் ஸ்டாட்டிக்னு இருக்கும்ல, அதாவது நபார்ட்னா இப்படி தான் இருக்கும், ஆர்பிஐனா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் மாறவே மாறாது. ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்டாட்டிக்கான விஷயங்கள். இதெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் டெய்லி பேசிக்ஸில் ஒவ்வொரு டாபிக் எடுத்து கவர் பண்ண வேண்டியதை கவர் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஜென்ரல் அவேர்னஸ் பார்ட்டில் அதிகமாகவே மார்க் எடுக்கலாம். இதுதான் ஜென்ரல் அவேர்னஸ் ஷுவர் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ மீம்ஸ் டெலகிராம் பேஜில் வந்து ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் அப்போது போஸ்ட் பண்ண இமேஜ். இதில் ஒரு 21 டாபிக்ஸ் இருக்குது. இந்த டாபிக்ஸை தாண்டி வேறு எந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸும் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. மேபி இந்த 21 படிச்சிங்க அப்படின்னா, 21 பேசிக்ஸில் படிச்சிங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸை மோஸ்ட்லி நிறைய கவர் பண்ணிடலாம். இது எல்லாத்தையுமே எதுக்கு போட்டுருங்க அப்படின்னா வீக்லி பேசிக்ஸில் ஃபுல்லையும் கவர் பண்ணிடுங்க. இப்போ அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸில் வரும். பிராண்ட் அம்பாசிடர் கரண்ட் அஃபேர்ஸில் வரும். ஃபண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸில் தான் வரும். பட் இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ், டேஸ் அண்ட் தீம்ஸ், ஸ்போர்ட்ஸ் வென்யூஸ், இதெல்லாம் வந்து சம்மிட்ஸு, பேங்க் ஹெட் குவார்ட்டர்ஸ், டேக்லைன், இது எல்லாமே ஸ்டாட்டிக்கில் வரும். ஸோ இது எல்லாத்தையும் பிரித்து வீக்லி பேசிஸில் படிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு வீக் முடிஞ்சோடனே ஏதாவது ஒரு கேப்சூல் எடுத்து, அல்லது நம்ம டெய்லி படிச்சிருப்போம்ல, அந்த படித்ததை வச்சு அந்த வீக்கில் என்னென்ன அப்பாயின்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக முடிச்சிருங்க. அதே மாதிரி தான் பிராண்ட் அம்பாசிடர். கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும், அதாவது டெய்லி பேசிஸில் எப்படி படிக்கணும், படிச்சுட்டு பேப்பரில் எழுதி பார்க்கணும் அப்படின்னு எப்படி சொன்னோமோ அதே மாதிரி இந்த ஸ்டாட்டிக்கும் பேங்கிங்கும் டெய்லி பேசிஸில் படித்து முடிச்சிடணும். ஸ்டாட்டிக் அண்ட் பேங்கிங்கில் வரக்கூடிய ஸ்டாட்டிக் வந்து எப்போதுமே மாற போகிறதில்ல. அதாவது இந்த நேஷ்னல் பார்க் இந்த ஊரில் இருக்குது அப்படின்னா அந்த நேஷ்னல் பார்க்கு வேறு எங்கேயும் போக போகிறதில்ல, அதே ஊரில் தான் இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் படித்து முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் படித்து முடிச்சிடணும். இது எல்லாத்தையுமே டெய்லி பேசிஸில் எடுத்துக்கோங்க. பேங்கிங் அப்படின்னா லேர்னிங் ஸ்பேஸ் தான்.
இதை தவிர நீங்கள் புதுசாக நான் ட்ரை பண்ணுறேன், இல்லை எனக்கு அது வேறு மாதிரி இருக்குது, நான் வேறு ஏதாவது ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேறு எந்த ஒரு வெப்சைட்டுமே ஃபாலோ பண்ணாதீங்க. லேர்னிங் ஸ்பேஸை விட வேறு ஒரு பெஸ்ட்டு வீடியோ வேறு எங்கேயுமே இருக்காது. லேர்னிங் ஸ்பேஸ் வீடியோஸ் எல்லாமே பெய்டு வீடியோஸாக இருக்குது, பார்க்க முடியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டெலகிராமில் லேர்னிங் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலே இருக்குது. அந்த சேனலில் பேங்கிங்கான 30 மாடல்ஸ் இருக்குது, 5 இன்சூரன்ஸ் மாடல்ஸ் இருக்குது, 15 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாடல்ஸ்ன்னு இருக்கும். ஸோ மொத்தமாக 45 இருக்கா. இது எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோ பாருங்கள். டே 1 ஒரு வீடியோ, டே 2 ஒரு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிங் இருக்குல்ல 30, இந்த 30யுமே 1 மந்தில் முடிச்சிடலாம். மிச்சம் இருக்குது எல்லாத்தையும் இந்த அடுத்த மாதத்தில் பாதியில் முடிச்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன். இதை முடிக்கும் போதே சைட் பை சைட் நீங்கள் நெட்டில் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, நபார்டு அப்படின்னா அவங்க நபார்டை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இது மறக்கவே மறக்காது. லேர்னிங் ஸ்பேஸை தவிர வேறு எதுவுமே பேங்கிங்காக படிக்காதீங்க. உங்கள் வேஸ்ட் தான், டைம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட் தான். தென் ஸ்டாட்டிக் எப்படி படிக்கலாம் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் ஸ்டாட்டிக்கில் வரும். அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸ் வரும், நேஷ்னல் பார்க் வரும், ஸ்போர்ட்ஸ் வென்யூஸ் வரும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ வந்து 30 எத்தனை ஸ்டேட் இருக்கோ இந்த ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டில் உள்ள நேஷ்னல் பார்க் படிக்கணும், அல்லது வைல்ட் லைஃப் சேஞ்சுரி படிக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் அந்த ஸ்டேட்டுக்கு உள்ளதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு டெய்லி படிக்க ஆரம்பிங்க. அந்த ஸ்டேட்டை அன்னைக்கு கவர் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் 1 மந்த் தான். 1 மந்த்துக்குள்ளே இந்த ஸ்டாட்டிக் எல்லாமே கவர் ஆயிரும். முடிஞ்சவரை இன்னையிலேருந்து ஆரம்பிங்க. இன்னையிலேருந்து நெக்ஸ்ட் மந்த்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே இந்த அவ்வளோத்தையும் முடிச்சிருங்க. ஸ்டாட்டிக் அண்ட் பேங்கிங் இது ரெண்டுத்தையும் முடிச்சிட்டாலே மிகப்பெரிய பேர்டன் குறைஞ்ச மாதிரி தான். ஸோ எல்ஐசி ஏஓ இதுக்கெலாம் வந்து ரொம்ப நம்ம வந்து ரிவைஸ் பண்ணணும். ஏன்னா 16K சேலரி எல்ஐசி ஏஓலாம் அந்த அளவுக்கு நம்ம ஒர்த்தாக இருக்குன்னா அந்த அளவுக்கு நம்ம படித்து முடிச்சிருக்கணும். ஸோ கடைசி நேரத்தில் படிக்க முடியாது, ரொம்ப டென்ஷனாக இருப்போம், படித்தாலும் ஏறாது. அதனால் இருக்கிற டேஸை முதல்ல கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி முடிச்சுருவோம். ஸோ டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான நாள் தள்ளிகிட்டே போகும். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் நான் வீடியோவில் என்னென்ன சொன்னனோ அதை ஒரு லைட்டாக ரீகலெக்ட் பண்ணிடுறேன். ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச ஏதோ ஒரு 3 வெப்சைட் இல்லை 4 வெப்சைட் எடுத்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. படித்ததுக்கப்புறம் அஃபேர்ஸ் க்ளவுடுக்கு போங்க. அஃபேர்ஸ் க்ளவுடில் நிறைய விஷயங்கள் அதையும் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2-3 தடவை படிக்கும்போது அது நமக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம படித்ததை ஒரு பேப்பரில் எழுதி பார்க்கணும். அந்த மேக்ஸிமம் ஒரு 4 லைன்ஸ் 5 லைன்ஸுக்கு மேலே அது தாண்டாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, திருப்பி அந்த கரண்ட் அஃபேர்ஸை ரீட் பண்ணிட்டு ஒரு 15 பாயிண்ட்ஸ் வரையாவது நம்ம படிக்கணும். அதை திருப்பி படிக்கும்போது கண்டிப்பாக அது நமக்கு மெமரிஸ் ஆகும். 15 லைன்ஸ் வரை எழுதிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா குவிஸுக்கு போங்க. ஸோ ஒரு 5 வெப்சைட்ஸ் அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. 5 வெப்சைட்ஸில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து குவிஸ் அட்டன் பண்ணிட்டே இருங்க. நிறைய விஷயங்கள் குவிஸ் அட்டன் பண்ணால் தான் நமக்கே அது அதாவது நம்ம தப்பு பண்ணுறோமா கரெக்டாக ஆன்சர் பண்ணுறோமா அப்படிங்கிறது வந்து குவிஸ் தான் டிசைட் பண்ணும். ஸோ எவ்வளோ குவிஸ் அட்டன் பண்ண முடியுமோ அவ்வளோ குவிஸ் அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே முக்கியம் இல்லை, ஸ்டாட்டிக்கும் பேங்கிங்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேங்கிங்காக என்ன பண்ணணும்னா, டெய்லி பேசிஸில் லேர்னிங் ஸ்பேஸ் வீடியோஸை டெய்லி ஒன்று பார்த்துட்டே வருவோம். அதை பார்க்கும்போதே நெட்டில் சர்ச் பண்ணி அதுக்கான கண்டென்ட்டை வந்து ஒரு பேப்பர்லேயோ ஒரு நோட்டு போட்டோ எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு மறக்கவே மறக்காது. சேம் ஸ்டாட்டிக்கும் அப்படி தான். எது மாறாது, அதாவது இன்டர்நேஷ்னல் ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறவே மாறாது. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றும் நீங்கள் இப்போவே பிளான் பண்ணிடுங்க. ஒரு சின்ன சார்ட் மாதிரி ஷெட்யூல் போட்டுட்டு இந்த மாதத்தில் நம்ம இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த ஒரு மாதத்தில் இதை அவ்வளோத்தையும் கவர் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக எல்ஐசி ஏஓ இந்த மாதிரி எக்ஸாம்லாம் ஈஸியாக அடிக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே முடிஞ்சுது டெய்லி பேசிஸில். ஸோ அப்புறம் வீக்லி பேசிஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வீக்லி கேப்சூல் வரும். டெய்லி நம்ம என்னென்ன படித்தோமோ வீக்லி கேப்சூல் வரும்ல, அந்த கேப்சூலில் நம்ம படித்ததெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஒரு 20 பேஜஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 15 பேஜஸ்க்கான கண்டென்ட்டாவது நம்ம அதில் கவர் பண்ணியிருக்கணும். ஏன்னா நமக்கு மறக்கிறது எல்லாத்துக்குமே வரதான். ஸோ ஒரு 15 பேஜஸாவது நம்ம கவர் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி தான் மந்த்லி ஒரு கேப்சூல் போடுவோம். அந்த கேப்சூல்லையும் நம்ம படித்தது எல்லா விஷயமுமே இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி தான் வீக்லி அண்ட் மந்த்லி குவிஸும் போட்டுகிட்டே இருப்பாங்க நிறைய வெப்சைட்டில். இது எல்லாத்தையுமே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணிகிட்டே வருவோம்.
அப்புறம் இது என்னென்னா பேங்கிங் கேப்சூல். அந்த மந்த்லி அந்த வீக்லிக்கு என்ன பேங்கிங் அவேர்னஸ், அதாவது பேங்கிங் ரிலேட்டடாக என்னென்ன நியூஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய வெப்சைட்ஸில் கேப்சூல் போடுறாங்க. ஸோ அதை தவறாமல் படிங்க. கிரேடப்பில் பேங்கிங் கேப்சூல்னு சொல்லி போடுவான். அதில் உள்ள விஷயங்கள் வந்து நிறைய எக்ஸாம்ஸில் வருது. ஸோ அதேமாரி நிறைய வெப்சைட்ஸில் பேங்கிங் கேப்சூல் போடுவாங்க. அதெல்லாம் எடுத்து டெய்லி பேசிஸில் படிச்சுட்டே இருங்க. வீக்லி போடுறதுல வந்து நம்ம படித்த எல்லா கண்டென்ட்டும் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் ஸ்டடி ஐக்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அதுக்கு போகணும். நீங்கள் ஃபஸ்ட்டே ஸ்டடி ஐக்யூக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டு அந்த ஒரு கொஸ்டினில் 1008 விளக்கம் கொடுப்பான். அதாவது மோடி இங்கே போனார், மோடின்னு ஒன்று ஆரம்பித்தாலே போதும், மோடியை பற்றி ஒரு 10 நிமிஷம் அவன் பேசுவான். ஸோ அந்த 10 நிமிஷம் அவன் பேசுகிறதுல ஒரு 5 நிமிஷமாவது நமக்கு புரியணும். புரிஞ்சால் தான் அந்த வீடியோவே பார்ப்போம். இல்லைனா கடுப்பாயிரும், இது என்ன வீடியோ, இது நிறைய படிக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு நம்ம போயிடுவோம். ஸோ டெய்லி பேசிஸில் இதெல்லாம் படித்து முடிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்டடி ஐக்யூ வீடியோ பாருங்கள். நிறைய விஷயம் அவனும் சொல்லுவான். எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணப்போ 40 out of 40 வாங்குகிற அளவுக்கு நம்மளுடைய நாலேஜ் வந்துடும். காலையில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும். ஆனால் நீங்கள் போக 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 அதோட டைம் லிமிட் வந்து கம்மியாயிரும். ஏன்னா மோடியை பற்றி இன்றைக்கி தான் நம்ம புதுசாக படிப்போம், ஆனால் நாளைக்கு படிக்கும்போது அது பழைய நியூஸ் ஆயிரும். ஸோ டைம் வந்து போக போக தான் கம்மியாகும். ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இந்த ஒரு வீக்கு கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக இதை விட்டுறாதீங்க. எவ்வளோ கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ண தான் அது நமக்கு மறக்காமல் இருக்கும். டெலகிராமில் நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஏதோ சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ட்ரிக்ஸ்லாம் எதுக்குமே ஒர்க் ஆகாது, இதெல்லாம் எதுக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க, டெய்லி இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஆக நிறைய டேஸ்க்கு அப்புறம் நிறைய ட்ரிக்ஸ் இருக்கும், எதுக்கு எதை படித்தோம் அப்படின்னு மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. எதுக்காக இந்த ட்ரிக்ஸ் போடுறேன் அப்படின்னா, சில பேர் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதே இல்லை. பட் இதை மாதிரி ட்ரிக்ஸை படிக்கும்போது ஒரு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும். அதை வச்சு அதுக்கப்புறம் அவங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ட்ரிக்ஸ் போடுறது. ஸோ இதே மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வச்சு படிச்சிங்க அப்படின்னா மறக்கவும் செய்யாது, ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். படிச்சுட்டு அதை ஒரு பேப்பரில் எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்துட்டு டெய்லி குயிஸ் அட்டன் பண்ணணும். இதே மாதிரி வீக்லி குயிஸ் அட்டன் பண்ணணும், மந்த்லி குயிஸ் அட்டன் பண்ணணும். பேரலாக ஸ்டாட்டிக் அண்ட் பேங்கிங்கும் கவர் பண்ணுறோம். ஸ்டாட்டிக்கும் பேங்கிங்கும் டே பை டே ஒரு கரெக்டான ஷெடியூல் போட்டு டெய்லி ஒவ்வொரு டாபிக் முடிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா 1 மந்தில் ஜென்ரல் அவேர்னஸோட பார்ட்ஸ் வந்து நிறைய நம்ம முடிச்சிருப்போம். 40 out of 40 கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ ஃபைனலி செக்லிஸ்ட் இது தான். அதாவது டெய்லி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், CA 3 to 5 வெப்சைட்ஸில் படிக்கிறோம். படிச்சுட்டு ஒரு பேப்பரில் 10 to 15 பாயிண்ட்ஸ் ரீகலெக்ட் பண்ணுறோம், என்னென்ன படித்தோம் அப்படிங்கிறத எழுதி பார்க்குறோம். தென் டெய்லி குவிஸ் 3 to 5 வெப்சைட்ஸ், நமக்கு என்ன வெப்சைட் பிடிக்குதோ அதில் வந்து ஒரு 3 to 5 வெப்சைட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் டெய்லி குவிஸ் அட்டன் பண்ணுங்கள். தென் ஸ்டாட்டிக் அண்ட் பேங்கிங், அதில் வந்து டெய்லி ஒரு டாபிக், ஏதாவது ஒரு டாபிக் டெய்லி கவர் பண்ணிடுங்க. முக்கியமாக பேங்கிங்கில் வந்து லேர்னிங் ஸ்பேஸ் மாடியூல் இருக்கும்ல, 30 மாடியூல்ஸ் வந்து கவர் பண்ணுங்கள். தென் வீக்லி குவிஸ், தென் மந்த்லி குவிஸ், இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷனில் 40 out of 40 கண்டிப்பாக எடுக்கலாம். தென் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், அஃபேர்ஸ் க்ளவுட் தான் கண்டிப்பாக படிக்கணும், படித்தா தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அஃபேர்ஸ் க்ளவுட் படிக்காமலே SBI கிளர்க்காக இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஏன் SBI கிளர்க்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ரீசெண்டாக அதில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க 2-3 பேர். ஸோ அவங்கெல்லாம் அஃபேர்ஸ் க்ளவுட் படித்ததே இல்லை. படிச்சிருக்காங்க எப்போ அப்படின்னா, ஒரு கரெக்டாக கேப்சூல் கடைசியில் போடுவாங்கல்ல, 2-3 வெப்சைட்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். கடைசியாக கேப்சூல் போடும்போது ஒரு அஃபேர்ஸ் க்ளவுட் கேப்சூலையும் எடுத்து ஓரளவுக்கு ரீட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னாலே மோர் தென் 35 எடுக்கலாம். ஸோ 40 out of 40 அப்படிங்கிறது படிக்காமல் இருந்தால் தான் நமக்கு கஷ்டமாக தரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படித்து எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா 40 out of 40 கண்டிப்பாக எடுக்கலாம்.